வணக்கம். இன்னைக்கு குற்றியல் உகரத்துல ஒரு 3 வகையான குற்றியல் உகரம் பார்க்க போறோம். முதல்ல சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியல் இகரம், குற்றியல் உகரம். இதுல குற்றியல் உகரத்தை பத்தி தான் அதுலயும் 3 வகையான குற்றியல் உகரத்தை பத்தி மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். குற்றியல் உகரம்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று இந்த கு, சு, து, து, பு, ரு இந்த எழுத்துக்கள்ல முடிகிறது தான் குற்றியல் உகரம். ரெண்டாவது முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா தனி குரிலை அடுத்து வராது. ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம குற்றியல் உகரத்துல ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நெடித்தொடர் குற்றியல் உகரம். நெடித்தொடர்னா நெட்டெழுத்துக்களை அடுத்து இந்த எழுத்துக்களை முடிகிறது தான் நெடித்தொடர் குற்றியல் உகரம். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நாக்கு, காசு. இப்ப நெட்டெழுத்து எல்லாருக்குமே தெரியும். இது கூட முடிஞ்சிருக்கு. இந்த கூட முடிஞ்சிருக்குது, அதனால இந்த நெடித்தொடர் குற்றியல் உகரம். அதே மாதிரி கான்றது நெட்டெழுத்து, நெட்டெழுத்துக்கு அடுத்து சூழ முடிஞ்சிருக்கிறதுனால இது நெடித்தொடர் குற்றியல் உகரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். ஆயுதத்தொடர்னா ஆயுத எழுத்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம பெரும்பாலும் இந்த எழுத்து இந்த வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். அக்கு, இக்கு, எக்கு, இந்த மாதிரி எதனால வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்னாலும் நமக்கு தெரிஞ்சதை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆயுத எழுத்துக்களை அடுத்து இந்த தூள முடிகிறதுனால இது ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்தை அடுத்து இது கூட முடிகிறதுனால இது ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இந்த உயிர்த்தொடர்லாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். உயிர் எழுத்து ஆ அப்ப தூள முடியுது இல்ல, இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் கிடையாது. இது எடுத்துக்காட்டு எப்படின்னா வரகு, இதுதான் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இங்க எங்க உயிர் எழுத்து வருது அப்படின்னா இந்த ராவ பிரிச்சோம்னா இர் கூட்டல் ஆ, அப்ப இங்கதான் உயிர் எழுத்து இருக்கு. இந்த உயிர் எழுத்துக்கு அடுத்து இந்த கூட முடியறதுனால இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சார்பெழுத்துக்கள் 10ல ஒன்றுதான் குற்றியல் உகரம். அதுல 3 வகையான குற்றியல் உகரம் பத்தி பார்த்திருக்கோம். நெடித்தொடர் குற்றியல் உகரம்ன்றது நெட்டெழுத்தை அடுத்து இந்த 6 எழுத்துக்கள்ல முடிகிறது நெடித்தொடர் குற்றியல் உகரம். ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் என்பது ஆயுத எழுத்தை அடுத்து இந்த 6 எழுத்துக்கள் முடிகிறது ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் என்பது உயிரெழுத்தை அடுத்து இந்த 6 எழுத்துக்கள்